ஒன் பீஸ் சாப்டர் 1170 இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. லோக்கி எல்பாவோட ரெஜனேட்டிவ் ஃபுட்டை சாப்பிட்டான். கபானுக்கு கார்ட்னேட்டை டிஃபீட் பண்ணுறது தெரிஞ்சிருக்க முன்னாடியே. அது எப்படி தெரிஞ்சுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிங் ஹாலோட கடைசி மூமெண்ட்ஸ், இன்னும் நிறைய விஷயம் சாப்டர் நடந்திருக்கு. அதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க டைம்ஸ் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்க்குறது ஹீரோ ஃபேஷன் தமிழ். நான் ஹரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டரோட டைட்டில் ஆப்போசிட். சாப்டரோட கவர் ஆர்ட் ரீடர் ரிக்வெஸ்ட். ஒரு ரீடர் ஓடாட கிட்ட தான் ஓட வரைஞ்சிருக்காரு. இதில் ஒரு ரைடுக்காக சின்ன வயசு லூஃபி ஸ்டார்ஸ் எல்லாரும் ஜிம்பே கிட்ட டிக்கெட் வாங்குற மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லலாம். போன சாப்டர் முடிஞ்ச இடத்துலையும் சாப்டர் ஆரம்பிக்குது. ராக்னியர் லோக்கி அடிச்சிருக்கோம். லோக்கி கீழே வந்திருப்பான். லோக்கி எழுந்திரிச்சு எவன்டா அடிச்சது, தைரியம் தான் வெளில வாடா அப்படின்னு கத்திட்டு இருப்பான். கடைசியில் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த புதையல் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் ராக்னியர் ஊழ்ந்த இடத்துல தரையை உடஞ்சிருக்கும். எப்படா தரையை உடஞ்சிருக்கு, வாய்ப்பே இல்லை, இது எப்படி அவ்வளோ வீட்டாக இருக்க முடியும் அப்படின்னு லோக்கி யோசிச்சுட்டு இருப்பான். அப்படி நம்ம கிங் ஹாலுக்கு காமிக்கிறாங்க. லோக்கி எங்கே போனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இது வரைக்கும் யாருமே அந்த டில் ஃபுட்டை சாப்பிட்டது கிடையாது. இந்த நூற்றுக்கணக்கான வருஷத்தில் அந்த ராக்னியர் யாரையும் ஒத்துக்கிட்டது கிடையாது, சாப்பிட விட்டது கிடையாது, ஆனால் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். பட் இந்த பவரில் நான் நினச்சா ராக்னியை டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு ஹால் சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் ஷாங்க்ஸு கபான் ஹால் அட்டாக் பண்ணிருப்பாங்க. போன சாப்டரில் இந்த சண்டையில் தான் முடிஞ்சிருக்கும். அட்டாக் பண்ணிருப்பாங்க. அப்போ கபான் நமக்கு சீக்கிரட்டாக சொல்லிடுறாரு எப்படி இந்த கார்டனரை டிஃபீட் பண்ணுறது அப்படின்றது. அவனை அட்டாக் பண்ணிட்டே இருந்தானா வித் காங்கர் சாக்கி, அந்த காங்கர் சாக்கியை கோட் பண்ணி அடிச்சுட்டே இருந்தால் அவங்களுக்கு வந்து வலி இருக்கும், காயம் ஹீல் ஆகிடும், பட் வலி இருக்கும். அது மூலமாக அவங்க வந்து டிஃபீட் பண்ண முடியும். இதுதான் அவங்களோட வீக்னஸ். கபான் எப்படி கார்டனர்ஸ் எப்படி தான் டிஃபீட் பண்ணலாம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. முன்னாடி நீ என் க்ரூவில் இருக்கும்போது அவனுங்க வந்திருக்கானுங்க அவனை தூக்கிட்டு போகிறதுக்கு. பட் நாங்கள் கேப்டன் எல்லாம் சேர்ந்து அவன் எங்கள் பையன்னு சொல்லிட்டு அவங்கள வேட்டையை அடிச்சிட்டோம். அதனால் அப்போ எங்களை டிஃபீட் பண்ணுறதுக்கு கங்கர் சாக்கி தான் யூஸ் பண்ணணும், வேறு வழி இல்லை அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கபான் சொல்லுவார். சொல்லிட்டு கபான் அப்போ நீ எதுக்கு போறியா அப்படின்னு ஹால்ட்டு கேட்க, அஃப்கோர்ஸ் வேறு வழி இல்லை, நீங்கள் தான் கார்டன் ஐட்டம் மாதிரி எல்லாரையும் கொண்டுட்ருக்கீங்களே, அப்போ எப்படி ஹார்ட்டை சேவ் பண்ணுறதுன்னு சாங்ஸ் கேட்க, வேறு வழி இல்லை, லோக்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், அது வரைக்கும் தலை சமாளிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுருப்பாங்க. அவன் நம்ம லோக்கி சேர் பண்ணோம்னா சுற்றி நவுறு அப்படின்னு லோக்கி கற்றுட்டு இருப்பான். இதுதான் எல்பா லெஜெண்டரி போதையலா, இதெல்லாம் நான் தள்ள முடியல, ஓகே வெறும் சுத்திகள் தான் எனக்கு நானே போதும் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கி அவன் சுற்றி வச்சு அடிக்க லோக்கியோட சுற்றில் உடஞ்சிருது. ராக்னியர் ஒரு அணிலா மாறுது. அதுக்கப்புறம் நமக்கு ஹார்ட்டு போகிறோம். ஹார்டு வர வழியில் இருக்க சோதிகளை அட்டாக் பண்ணிருப்பான். இப்போ ஷாங்ஸ் அதை முடிக்க வேறு வழியே இல்லையா. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் ஆப்போசிட் இந்த இம்மோட்டல் இருக்கிற ஆப்போசிட் வந்து ஹாங்கர் சக் யூஸ் பண்ணுறது. எனக்கே இது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு கபான் சொல்ல திருப்பி லோக்கி கிட்ட போகிறோம். அந்த அணில் லோக்கிக்காக புதையலை திறந்து கொடுத்துருது. லோக்கியும் டில் ஃபுட்டை சாப்பிட்டுறான். லோக்கி வெளில வரும்போது பெரிய உருவமாக வரான். பட் அது என்ன உருவம் நமக்கு வந்து காமிக்கல. ஓ நீ இந்த புதையலை சாப்பிட்டியா அப்படின்னு ஹார்டு பார்க்க, எனக்கு தெரியும் அவன்கிட்ட காங்கர் சாக்கி இருக்குன்றது. அப்புறம் ஹார்டு அவர் சென்ஸுக்கு திருப்பி வந்துட்டாரு. பட் இன்னும் கண்ட்ரோல் தான் இருக்காரு. பட் கொஞ்சம் பேச முடிய கண்ட்ரோலுக்கு வந்துட்டாரு. இல்லை லோக்கி திருப்பி நான் என் கண்ட்ரோலில் வந்தாலும் திருப்பி அவங்க கண்ட்ரோல் எடுக்க வாய்ப்பு இருக்கு. சுற்றி பாரு நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு. நான் அதுக்காக என்னையும் நான் மன்னிக்க மாட்டேன். அதை நீங்கள் பண்ணல, அதை நான் தான் பண்ணேன். ஏன்னா அது என் தாட்ஸே மாத்துச்சு. அந்த இன்ஃப்ளூயன்ஸில் நான் இருக்கும்போது நான் ஒரு கடவுளாக உணர்ந்தேன். ஸோ இப்போ நீ தான் இந்த எல்பாஃப் வழி நடத்தணும். நீ அண்ணோட சேர்ந்து இந்த எல்பாஃப் நான் நடத்தணும் நான் நம்புறேன். ஆனால் ரொம்ப மோசம். நீங்கள் உங்கள் லைஃப்பை உங்கள் பையன் கையிலேயே முடிச்சு பார்க்குறீங்க. ஒரு மோசமான அம்மா அப்பா கூட அதை பண்ண மாட்டாங்க. பட் நான் அவனை மறந்துட்டேன். ரொம்ப நன்றி ஈடாக்கு பாய்சன் வச்சவங்களோட வில்லேஜை காலி பண்ணதுக்கு. அது ஈடாவை திருப்பி கொடுக்கல, பட் ஒன்று அப்ரிஷியேட் பண்ணுறேன். சீக்கிரம் முடிச்சு விட்டு லோக்கி கண்ட்ரோல் எடுக்குது. நீங்கள் இதை சொன்னதுக்காக நான் கொள்ள சொன்னதுக்காக நான் அவங்களை திட்டுறேன். நீங்கள் தான் இருக்கிறது ரொம்ப மோசமான அப்பா. ஆமாம் ஐ லவ் யூ அப்படின்னு ஹார்டு சொல்ல லோக்கி கிங் ஹார்டு அட்டாக் பண்ணுறான். கிங் ஹார்டு உடம்பு சதுருது. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக், லோக்கி என் மகனே கிங் ஹார்டு தூக்குற சீனு. இதுக்கப்புறம் எல்லாமே எல்பாஃபோட எதிர்காலத்தை நம்பி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கிங் ஹார்டு இறந்து போகிறாரு. இதோட சாப்டர் முடியுது. ஏன் கைஸ் அவ்வளோதான் சாப்டர். பட் இந்த சாப்டர் ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியாக கிங் ஹார்டு மூமெண்ட்லாம் நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தொடர்ந்து இதில் காமிச்சிருக்காரு. 6 மாதமாக ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் ஓடிட்டுருக்கு. இந்த கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர்னே சொல்லலாம். பட் இவர் வெல்கமில் சேராமல் இருந்தாருன்னா இவரோட இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அவர் இறந்துட்டாரு, அதை முடிஞ்சிடுச்சு. பட் இங்கே கபானும் ஷாங்ஸும் இருக்காங்க. எப்படி லோக்கி மேலே கிங் ஹார்ட்டை கொண்ட பழி போனேன்னு தெரில. லோக்கி தான் கிங் ஹார்ட்டை கொண்டான். பட் இங்கே என்ன நடந்துன்றதை யாருமே சொல்லலை. லோக்கியும் வெளில சொல்லலை. அது என்ன நடந்துன்னு தெரில. அப்புறம் ராக்னியருக்கு எப்படி ஒரு அணிலாக மாறிச்சு, எப்படி இதுக்கு மேலே உயிர் இருக்குது அப்படின்றதையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணல. அடுத்த சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். எனக்கே என் சாப்டர் சர்ப்ரைஸ் தான். வீக்கு பிரேக் தான் சொல்லியிருந்தாங்க. பட் கிளம்பிச்சு பார்த்தா சாப்டர் வந்துட்டு ஓகே சாப்டர் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி டேபில் கேட்கும் போது ஒருத்தர் மட்டும் நான் பிரேக் டூ வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் சரி அவங்க லேப்டாப் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். பட் சாப்டர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பட் அடுத்த சாப்டர் எப்படி இருக்குன்னு தெரில. லோக்கியோட ஃபுட்டே ரிவீல் பண்ணல. அநேகமாக அது வந்து ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அதுவும் தெரியல. ஆனால் டெவ் ஃபுட்டில் பவர்ஃபுல் டெவ் ஃபுட்டாக தான் இருக்கும். அநேகமாக அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணால் நினைக்கிறேன் கூட. இதுக்கப்புறம் ஷாங்க்ஸ் வந்து லோக்கியை கட்டி போட்டிருப்பான் இட்ரஸில் டீயில். அது எப்படி நடந்தது அப்படின்றது இனிமேல் தெரியும். ஓவராலாக அந்த சாப்டர் ரொம்ப நல்ல சாப்டர்னே சொல்லலாம். அவங்களோட போய் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி இந்த ஒன் பீஸ் மேங்கா சாப்டர் கன்டினியூ பண்ணலாமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக நான் அப்லோட் பண்ணதுக்கு முந்தைய அப்லோட் பண்ணுற அளவுக்கு வியூஸ் வரல, கொஞ்சம் அடிவழி தான் வந்துச்சு. இதே நான் பண்ண தான் நினச்சேன், பட் கமெண்ட் பண்ணி பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படி தான் பண்ணேன். உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். பை பாய்.